ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பற்றி பேச சொன்னீங்க. இப்போ சோஷியல் மீடியாலேயும் சரி, நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி, இந்த ஒரு நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். முந்தா நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் நான் பார்த்தது கிடையாது. எங்கேயுமே எனக்கு ஃபீல்டில் கூட வந்தது கிடையாது. நான் எனக்கு ஷேரும் பண்ணது கிடையாது. நான் பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் அவர் இறந்துட்டாருன்னு ஸ்டோரி போடும்போது, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தேன். ட்ரஸ்ட் மீ, எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது அவரோட வீடியோஸு. எண்ட் ஆஃப் த டே அவர் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த கலாய்க்கிறது, இந்த கெட்டப்ஸ்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணுறது, லைக் ஹீஸ் என்டர்டெய்னிங் பீப்புள். ஒரு மோர் தென் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவர் இன்டர்வியூஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. அவரோட இன்டர்வியூஸ்லாம் நேற்று உட்காந்து நான் பார்த்தேன். எனக்கு என் பைக்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் ஒய்ஃப்னா கடவுள் மாதிரி, கிஃப்ட் மாதிரி, எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. சி, தட்ஸ் லைக் சம்திங் வெரி பர்சனல் இன் சோஷியல் மீடியா கெரியரில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய சோகங்களும் இருக்கும், நிறைய கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர் இப்போது இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷாக்கிங்கு. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. பட் ஸ்டில் அவரோட ப்ரொஃபைலில் போய் நான் அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அவரோட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர், மக்களை நல்லா சிரிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது அப்படின்னா, ஆப்வியஸ்லி பைக் ஆக்சிடெண்ட் ஈரோட்டில். ஒரு பைக் வாங்குறது பெருசு கிடையாது, ஒரு பைக் ஓட்டுறது பெருசு கிடையாது, ஒரு பைக் வச்சு ரைடு போகிறது பெருசு கிடையாது. பட் நம்மக்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் இவ்வளோ தான் ஓட்டணும், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னும்போது. ஹலோ, எஸ். Yes, I got a call from you. You got a call. Maybe like any house for rent? House for rent? No, as of now it's not there. It was available, but it's not now. Okay, okay. May I know your name? I'm not sure because I used to do many calls actually. Okay, my name is Hassan. Okay. So you're from Chennai? No, I'm from Bangalore. Bangalore. I'm not sure, bro. You're working for any concern or like, are you into media or something like that? I'm not sure. I'm into media, yes. I'm a videographer, cinematographer basically. Oh, okay. I got it, bro. Bro, can I call you in 5 minutes? Yeah, I think just now I called you from Instagram. I'll call you in 5 to 10 minutes. Yeah, sure. Yeah. ஸோ பைக்ன்றது ஒரு சீரியஸான விஷயம். வண்டியை ஓட்டும்போது அவன் 100ல் போகிறான், நம்ம 150ல் போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைனா ஒரு நாள் ஆபத்தில் தான் போய் முடியும். இப்போ அந்த பிரதர் ராகுல் அப்படின்ற ஒருத்தர், அவர் எந்ததுக்கு ரீசனாக அவரோட பைக் தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பட் அவரோட அந்த ஃபோட்டோஸும் ஆக்சிடெண்ட் ஆன இமேஜஸ்லாம் ஆன்லைனில் நிறைய பேர் போட்டு வீடியோஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஃபேரான ஒரு விஷயமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறதுனா, திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபார்ச்சுனேட். யாருது அங்கே தப்பு, எப்படி நடந்தது, ஏது நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு டாப்பிக்கே இது கிடையாது. நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல பவரான பைக் வச்சுருக்கீங்க, ஹெல்மெட் போடாமல் நான் ஓட்டுவேன், நான் கெத்து பண்ணுவேன், நான் வீலிங் பண்ணுவேன், நான் ஓவர் ஸ்பீடு போடுவேன், நான் நக்கலாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர்லாம் இருக்கீங்க. நான் ஹைவேஸில் போகும்போது கூட அப்படி தான் நிறைய பேர் ஓட்டுறீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யூ ஷுட் திங்க் தட் நீங்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலி உங்களுக்கு இருக்குது, உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இல்லை நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். ஃபன் இஸ் ஃபன் அன்டில் அது ஒரு டேஞ்சராக முடியுது அப்படின்னும் போது கொஞ்சமாவது நம்ம தெளிவு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூமர் டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் சம்பாதிச்சு இத்தனை பேர் என்டர்டெயின் பண்ணுற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் பிகாஸ் ஆஃப் திஸ் பைக் ஆக்சிடென்ட். அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக இந்த வீடியோவில் சொல்லலை. பட் எண்ட் ஆஃப் த டே அவருக்கு நடந்த அந்த சோகம் ஒரு பைக் மூலியமாக தான் நடந்தது, ஒரு ரோட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். ஸோ இது பைக்கில் ஓட்டுறவங்களுக்கும் நடக்கலாம், கார் ஓட்டுறவங்களுக்கும் நடக்கலாம். ரீசெண்டாக ஒரு ஓல்வோ கார் ஒரு ட்ரக்கு மேலே கவுந்துட்டு பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனி ஒரு சிஇஓ அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். லைக் ஒரு புது கார் அப்போ தான் ஓல்வோ வாங்கி, அது வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கார். அது அவ்வளோ விஷயங்கள் அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தோம். ஒரு கண்டெய்னர் மேலே விழுந்தோடனே அவரும் இறந்துட்டு அவங்க மொத்த ஃபேமிலி இன்க்ளூடிங் குழந்தைங்களோட 6 பேர் இறந்துட்டாங்க. இது எவ்வளோ ஒரு சோகமான விஷயம் இல்லை? அவரை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். புது கார் வாங்கி ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பின ஒருத்தர் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியோட ஓனர். அவ்வளோ காசு வச்சுட்டு அவ்வளோ சேஃபான கார் வாங்கியும் அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது வி கேனாட் டூ எனி திங். பட் ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான்,
இருக்கிறப்ப யாரையும் ஹேட் பண்ணாதீங்க. இல்லாதப்ப ப்ரைஸ் பண்ணி பேசாதீங்க. இருக்கிறப்பயும் ஹேட் பண்ணுறீங்களா? இல்லாதப்பயும் ஹேட் பண்ணிடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம். இருக்கிறப்ப யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இருக்கிறப்ப மதிக்கவும் மாட்டீங்க. ஹேட் பண்ணுவீங்க. அசிங்கமா திட்டுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணி பேசுறதுன்றது நல்ல விஷயமும் கிடையாது. அண்டு நம்ம இத்தனை வருஷம் பைக் ஓட்டியிருக்கோம். அந்த ஒரு விஷயத்துல தான் நான் அட்வைஸா நான் சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஓவர் ஸ்பீடு ஓட்டாதீங்க. 100ல 120ல ஒருத்தன் போறான் அப்படின்னா, போனா போயிட்டு போட்டான். உங்கள ஓவர்டேக் பண்றான்னா பண்ணிட்டு போட்டும். அவன் என்ன அவசரத்துல போறானோ, இல்ல ஸ்பீடா கூட ஓட்டு போட்டும். அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டான், நம்ம 130ல போனோம்னா, உங்ககிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் இல்ல. என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னா, ட்ரை பண்ணாதீங்க ஹைவேஸ்ல. தயவு செஞ்சு நீங்க என்னதான் ஸ்லோவாவே ஒரு லேன்ல போயிட்டு இருந்தாலும், எவனோ ஒருத்தன் வந்து இடிப்பான். சடனா டர்னிங்ஸ் வரும். அதுவும் நம்ம ஊர் ரோடுலாம் சொல்லவே தேவையில்ல. எங்க பள்ளம் இருக்குது, எங்க மாடு கிராஸ் ஆவுது, எங்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்கானுங்க, எங்க டைவர்ஷன் இருக்குது. எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா, ஒட்டு போட்ட மாரி தான் வச்சிருக்கானுங்க. இதுல ரோட் டாக்ஸ் எதுக்கு வாங்குறாங்க ஸ்டேட்ல? எதுவுமே எனக்கு ஐடியாவே கிடையாது. இந்த மாரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பெருங்குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போற ஒருத்தரு ஒரு பள்ளத்துல விட்டு இறந்துட்டாரு. இதெல்லாம் கவர்மெண்ட் மூடாம என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஸோ ஈரோட்ல இப்ப அந்த பிரதருக்கு ராகுல் அப்படின்னு ஒருத்தருக்கு நடந்த இன்சிடென்ட். அங்க யார் மேல தப்புன்னும் தெரியல. பட் இப்போ அந்த உயிர் இல்ல. இப்போ இது ஒரு சாதாரணமான மனுஷன்னா வெளிய யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது, நோன் ஃபேஸா இருக்கும்போது நெறைய பேர் ஃபீல் பண்ணி அவருக்காக பேசின்னு இருக்காங்க. போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. இந்த டைம்ல இந்த மீடியா சேனல்ஸ் எச்ச பசங்க, அவங்க வைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட போய் இன்டர்வியூஸ் எடுத்து, அவருக்கு வீட்ல நடக்கிற பிரச்சனைகள், அவங்க வைஃப்க்கு நடக்கிற கொடுமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் எடுத்து போட்டுருக்காங்க. எவ்வளோ தற்குறித்தனமா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. கொஞ்சமாவது சென்சிபிளா இருக்கணும். ஒரு காலத்துலலாம் மீடியா சேனல்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க? வீரப்பன்லாம் போயிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. இப்பலாம் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன் இத பிரதரா. ஒரு கன்டென்ட் நான் போடணும்னு இந்த வீடியோ போடல. ஒரு ரிக்வெஸ்ட்டா நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு ஸ்லோவா ஓட்டுங்க. எதுவுமே இங்க ஹரி கிடையாது. டைம் நமக்காக வெயிட் பண்ணா அதான். அதுக்குன்னு சொல்லிட்டு உயிர விட்டுறாதீங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ் பிரதர்.